வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனல்ல பொதுவாவே இந்த ராசி பலன், லக்ன பலன், தசாபுத்திகள், இருக்கிற கோச்சாரம், அதுவும் இணைவு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஜோதிடம். ஜோதிடத்தை பத்தி ஃபுல்லா, அதாவது ஒரு ஜோதிடத்தை எப்படி அணுகலாம், ஜோதிடத்தையும் வாழ்வையும் வச்சு எப்படி ஒப்பிடலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருஞ்சி அவர்கள் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சூப்பர் சூப்பருங்க. கடந்த வீடியோலாம் நிறைய சீரீஸ்லாம் பண்ணிட்டோம். அதாவது கன்ஜெக்ஷன்ஸ் போட்டோம், ராசி பலன் பேசிட்டோம், லக்ன பலன்கள் பேசிட்டோம். ஸோ அப்படி இருக்கும் புதுசா நம்ம சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் புதுசாகவும் கொஞ்சம் டெப்த்தாகவும் கொஞ்சம் தெரியறதுக்காக, அதாவது கொஞ்சம் வேத ஜோதிடத்தை, அதுவும் உங்களோட ஸ்பெஷலா சொல்லணும்னா சயின்டிபிக் ரூல் படி, அந்த டிகிரி வைஸ் படி இருக்கிற விஷயத்தை பத்தி நீங்க பார்க்க போறோம். அதுல நீங்க நிறைய கேஸ் ஸ்டடிஸ்ல நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இவ்வளவு வருஷம் அனுபவத்துல கிட்டத்தட்ட ஒரு 1000 ஜாதகம் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய கேஸ் ஸ்டடீஸ்ல இருக்கும்போது அந்த கேஸ் ஸ்டடீஸ்ல வந்து உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவங்கள், இந்த ஜாதகம் வந்து என்னால டீகோட் பண்றது ரொம்ப சிரமமா இருந்துச்சு, இல்லை டீகோட் பண்ணும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேஸ் ஸ்டடியை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 18-19 வருஷமாக நம்ம ஜோதிடத்துறையில இருக்கும் பொழுது, முதல்ல ஒரு 12-13 வருஷம் பாத்தீங்கன்னா அமைச்சர்ஷா நிறைய வந்து எப்படி நம்ம கத்துக்கிட்டோமோ ஜோதிடத்தை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னா, நம்ம என்ன தியரிட்டிக்கலாக படித்தோமோ அதை நம்ம ஜாதகத்தில் முதல் அப்ளை பண்ணி பார்ப்போம் இல்லையா? அதுதான் எல்லா ஜோதிட ஆர்வலரும் ஜோதிடராக இருக்கக்கூடிய, ஜோதிடர் ஆகணும் அல்லது ஜோதிட கலை மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் உள்ள எனி ஸ்டூடெண்ட் ஆஃப் த சயின்ஸ் வில் ஃபர்ஸ்ட் அப்ளை த வாட் எவர் தியரி அவன் படித்ததை அவனுடைய ஜாதகத்தை அப்ளை பண்ணி அவனுக்கு எப்படி இருக்கு வாழ்க்கை, அவன் எப்பேற்பட்டவன், ஃப்யூச்சர் எப்படி இருக்குதுன்னு முதல் பார்ப்பான். அதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு பார்ப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ப்பாங்க. அப்படியே பார்க்க 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 எப்படி அந்த தியரி வந்து எப்படி அனுபவ கல்வியாக மாறுதுன்னு பார்க்கும் பொழுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்களே ஒரு ஒரு ஜோதிட ஸ்டூடெண்ட் வைங்களேன். இப்போ படிச்சிட்டிங்க ஓரளவுக்கு சப்ஜெக்ட் வந்து ஒரு 3 months 4 months படிச்சுட்டு தசாபுக்திகள்னா என்ன, ஒரு லக்னத்துக்கு இன்னொரு லக்னத்துக்குள்ள வித்தியாசம் என்ன, ஒரு லக்னத்துக்கு யாரு ராஜோகாதிபதி, ஒரு லக்னத்துக்கு ஆகாத கிரகம் என்ன, எல்லாமே ஒரு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் படிச்சிட்டிங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் பார்க்கும் பொழுது உங்களை ஒரு மாமா ஒருத்தர் இருக்கிறார். உங்களுக்கு அந்த மாமா பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் சின்ன பிறந்ததுலேருந்தே நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அவர் எப்படி கோபக்காரராக இருக்காரு, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, ஃபினான்ஷியலாக அவர் எப்படி இருக்கிறாரு, வெளிநாடு போயிட்டு வந்தாரா, எப்போ போயிட்டு வந்தாரு, பிஸ்னஸ் பண்ணுறாரா, எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறாரு, எல்லாமே நீங்கள் அவரை பற்றி தெரியும். நீங்கள் அவர் ஜாதகம் பார்க்குறப்போ ஒரு கிரகமும் அவருடைய ஜாதகம் இருக்கும் பொழுது அவரை நீங்கள் ரிலேட் பண்ணி பார்ப்பீங்க. ஓ, மாமா இப்படி இருக்கிறாரு, அவருடைய லக்னாதிபதி இப்படி இருக்குது, கரெக்டு தான் அப்படின்ட்டு நீங்கள் சிங்க் பண்ணி ஒரு மாமா 2 மாமா இல்லை, நம்மளோட ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, எல்லாமே கொலீக்ஸு எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு என்னென்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் வரும். ஓ, தியரிய விஷயத்த இப்படி தான் ஃபைன் டியூன் பண்ணுமா, இப்படி தான் வந்து நம்ம டிகிரி அடிப்படையில் மாற்றணுமான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும், இப்படியே ஒரு 10 வருஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 1000-1500 சொன்னீங்க, தவறு, 30-35 ஜாதகம் பார்த்துருவோம். ஒரு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3-4 ஜாதகம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு அதை ஒரு ஹாபி மாதிரி ஆகிடும் வைங்களேன். இப்போ வேலையெல்லாம் இல்லாமல் ஒரு ஈவினிங் டைமில் உட்காந்திங்கன்னா ஒரு பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் வந்தால் ஒரு ஜாதகம் வச்சு இல்லையா, நீங்களே ஒரு ஆப் வச்சுருப்பீங்க, லேப்டாப் வச்சுருப்பீங்க, ஃபோனில் இருக்குது, போட்டு பார்க்கும்பொழுது அது இன்ட்ரெஸ்ட் ஹாபியாக வரும்பொழுது உங்களுக்கு தெரியாமையே ஒரு அனாலிசிஸ் மைண்டு, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு 10 வருஷம் 12 வருஷம் தாண்டுறப்போ உங்களுக்கு ஒரு விஸ்டம் வரும். புதுசாக யாரும் தெரியாத ஒரு ஆள் வரான். அவன் உங்கள் மாமாவை பற்றி நீங்கள் மாமா பேசணும், அவரோட கேரக்டர் உங்களுக்கு எல்லாமே தெரியும், அவரோட ஃபினான்ஷியல் கண்டிஷன், வாழ்க்கை ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே தெரியும். ஆனால் உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தன் வரும் பொழுது நீங்கள் முதலே தெரிஞ்சவங்களை இத்தனை பார்த்து நீங்கள் கற்றுருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் போட்டு மேட்ச் பண்ணுவீங்க. ஓ, இப்படி புதன் இருந்து இப்படி இருக்கிறவன் மாமா இப்படி இருந்தாரு, லக்னாதிபதி இப்படி இருக்கிறவன் இப்படி இருந்தாரு, இவருக்கு இப்படி இருக்குது அப்படின்னு அவர் எப்படி இருப்பாரு? அதுதானே முக்கியம். நம்ம ஒரு குழந்தை நடந்து எப்படி பழகுது, பார்த்து பழகுது, நடந்து பழகுது, விழுந்து பழகுது, அப்படிதானே பழகுது. திடீர்னு குழந்தை எந்திரிச்சுன்னா நடந்து போயிருதா? இல்ல. ஸோ அதே மாதிரிதான் நம்மளும் வந்து ஒரு ஜோதிட ஒரு விஷயத்தை, கலையை யூஸ் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்கறது வந்து அப்படிதான். அதனாலதான் நிறைய ஜோதிட ஆர்வலர்லாம் என்னோட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது இப்பவும் பேட்ச்ல சில நல்ல பெரிய ஜோதிடர்கள்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து சார் எப்படி சார் டக்குன்னு சொல்றீங்க, எனக்கு வந்து எல்லா தியரிட்டிக்கல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே தெரியுது, ஆனா எதை அப்ளை பண்ணி எதை ப்ரிடிக்ஷன் கொடுக்கணும்னே தெரிய மாட்டேங்குது, எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும்னு தெரிய மாட்டேங்குது, நீங்க எப்படிங்க சார் சரளமா சொல்றீங்க அப்படிங்கிறது அங்கதான் வந்து நான் கேட்பேன். முதல் கேள்வி, எத்தனை ரிலேட்டிவ்ஸ், எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டீங்கன்னு நான் கேட்பேன். சார் எங்க சார் ஒரு 5-6 பார்த்துருப்பேன். 5-6லாம் 10வது தம்பி, நிறைய பார்க்கணும்.
பார்க்க தான் நீங்களே உங்களுக்கு தெரியாம சப்கான்சியஸ் மைண்ட்ல லக்னாதிபதியில இந்த கிரகம் இருந்தா எப்படி இருப்பாங்க, லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருந்தா எப்படி இருப்பாங்க, அந்த 11ஆம் இடம் 8ஆம் இடம் 9ஆம் இடம்னு எண்கள் இல்லாமல் எந்த இடத்துல இருக்கு, எந்த நட்சத்திரத்துல இருக்குது, எந்தோட வீட்டுல, குருவோட வீட்டுல இருக்கா, குருவோட வீட்டுல இருந்தா ஒரு பலன், சனியோட வீட்டுல இருந்தா ஒரு பலன், செவ்வாய் வீட்டுல இருந்தா பலன், செவ்வாயிலே விருச்சிகத்துல இருந்தா ஒரு பலன், மேஷத்துல இருந்தா ஒரு பலன். ரெண்டுமே செவ்வாய் வீடு தான். அது நெருப்பு ராசி, இது வந்து நீர் ராசி. எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒன்னு பார்க்கும் பொழுது அப்படியே துல்லியம் அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். இப்ப ஜாதகத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில நீங்க வந்து ஒருத்தர் ஜாதகம் பார்க்கணும், இல்ல ஒரு ஜோதிடம் கத்துக்கணும் அப்படின்னா அவங்களோட ஜாதகத்துல வந்து அந்த கிரகம் இருக்கணும், இல்லைன்னா தசாபுத்தியில் நடக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஜோதிடர் ஆகணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல என்ன தேவை? கண்டிப்பா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு இதை வச்சு ஒரு கேஸ் ஸ்டடியா சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து செவ்வாய் பலன் இருக்குன்னு வைங்களேன். உங்க வீட்டுக்கு உங்களுக்கு நம்பவே செவ்வாய் நல்லா இருக்கு, ஸ்தான பலம் சொல்லக்கூடிய ஆட்சி பலம் இருக்கு, திக்பலம் சொல்லப்படுகிற குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரன் தாக்கம் அந்த ஒளி இருக்குது, திக்பலம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆயிருக்கு, 10ஆம் இடத்துல இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த கிரகம் ரொம்ப வலுவா இருக்கு உங்க ஜாதகத்துலனா நீங்க 4 பேர் வீட்டுல வந்து விளையாடுறீங்க, ஒரு கிரிக்கெட் பால், டென்னிஸ் பால் கிரிக்கெட்டோ ஒரு ரப்பர் பால் கிரிக்கெட்டோ விளையாடுறீங்கன்னா 2 நாள் வருவானுங்க, 3 நாள் வருவாங்க மற்ற நண்பர்கள். பார்த்தீங்களா? ஒரு குறிப்பிட்ட வேறு தான் வந்து எல்லா நாளும் வருவான். அது நாளைக்கு எக்ஸாம் இருந்தாலும் வருவான், அம்மா அடிச்சாலும் வருவான். ஏன்னா அதுதான் கோர் குரூப்ல ஃபார்ம் ஆகும். மீதெல்லாம் வருவாங்க போவாங்க அப்படி இருக்கும். அந்த கோர் குரூப் எப்படி ஃபார்ம் ஆச்சு? ஏன்னா அவன் அந்த கோர் குரூப்போட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே செவ்வாய் இருக்கும். அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து செவ்வாயே நல்லா இருக்கும். பிடி பீரியட்ல வந்து 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ பிடினா ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஃபிசிக்கல் ட்ரைனிங். அந்த மேக்ஸ் டீச்சர் அம்மாவோ ஃபிசிக்ஸ் டீச்சர் அம்மாவோ போர்ஷன் முடிக்கணுங்கிறதுக்காக பிடி தான் எடுப்பாங்க. ஆனால் பிடிங்கிறது வந்து கேம்ஸ் தானே, ஸ்போர்ட்ஸ் தானே. எடுக்கிறப்போ என்னால் தாங்க முடியாத துயரமாகும். நான் ரொம்ப மனசுக்குள்ள நான் நொந்துப்பேன். இன்ஃபேக்ட் தனியாக போய் அந்த மேம் அந்த மிஸ்ஸையே நம்ம திட்டுவோம் மனசுக்குள்ளேயே. புரியுதுங்களா? அதை இப்போ வெளியில சொல்ல முடியாது. ஸோ ஏன் அந்த அளவுக்குன்னா நமக்கு அந்த செவ்வாய் வெறி அவ்வளோ இருக்கு. இதே வந்து அவ்வளோ செவ்வாய் தாக்கங்கள் இல்லாமல் செவ்வாய் 6ல் மறைஞ்சு சனியோட சேர்ந்து நீச்சமாக போய் செவ்வாய்ங்கிறது பலமே இல்லை அவன் ஜாதகத்தில் அப்படின்னு இருக்கிறவன் அவனுக்கு ஒன்றுமே இருக்காது. நல்லதா இவங்க வந்துட்டாங்களா, சரி நல்ல வேலை வெயிலில் போய் நம்ம வைக்க வேண்டியதில்லை, ஃபேனு கடியிலே உட்காந்துக்கலாம், நல்லது அப்படின்ட்டு அவன் வாட்டு சந்தோஷமா இருப்பான். ஆனால் சில பேர்த்துக்கு மட்டும் கோவம் வரும். அது எப்படின்னா விஷயம் ஒன்னே தான் நடக்குது, ஒரே ஏஜ் குரூப் தான், ஆனால் எப்படி ரிஃப்ளெக்ஷன் எப்படிங்க, ரியாக்ஷன் எப்படி மாறுது பார்த்தீங்களா? அதே மாதிரி கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், அந்த புதன்கிற கிரகம் மிதுனம் கன்னி, புதனோட வீடு மிதுனம் கன்னி அப்புறம் புதன், அந்த 3மே வந்து திக்பலம்னா ஒளி இருக்கணும். குருவின் பார்வை சுக்கிரன் அங்கே இருக்கணும், அல்லது சந்திரன் பௌர்ணமி சந்திரனின் பார்வையோ பௌர்ணமி சந்திரனா இருக்கணும். நீங்க மிதுன ராசியா இருக்கிறதோ அல்லது மிதுன கன்னி ராசியா இருக்கிறதோ அல்லது மிதுன ராசி கன்னி ராசியோட அதிபதியாகிய புதன் வந்து நட்பு வீடு என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதோ குருவின் பார்வையில் இருக்கிறதோ இப்படிலாம் இருந்ததுன்னா புதன் நம்ம வலுவா இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் லக்னத்திலே இருந்தாலும் வலுதான். லக்னத்துல திக்பலம் பெறுகிறார். எப்ப செவ்வாய் 10ஆம் இடத்துல திக்பலம் வர லக்னத்துல புதன் இருந்தா திக்பலம் பெறுகிறார். அது ஒரு ஸ்ட்ரென்த் தான். அப்படி இருக்கும் பொழுது எத்தனையோ பேர் வந்து இந்த மாதிரி ஜோதிட கருத்துக்கள் வீடியோவை பார்க்கும் பொழுது அந்த புதன் வலுவா இருக்கிறவங்க மட்டும் கண்டினியூ பண்ணுவாங்க. 2வது வீடியோ 3வது வீடியோ 4வது வீடியோ பார்ப்பாங்க. அந்த ஜோதிடர் சொல்றது எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களோட ஸ்டூடெண்டா மாறுவாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவங்களே ஜோதிடரை கூட ஆகலாம் தசாபுக்திகள் வரும்பொழுது. ஸோ அந்த கிரகம் புதன் நல்லா இருக்கும் பொழுது எத்தனையோ ஹவுஸ் ஒய்ஃப் மேடம் நிறைய வேற ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஜோதிட ஆர்வலர்கள் எனக்கு தெரியும். அவங்க வந்து நல்லாவே பேசுவாங்க. சார் நீங்கள் சொல்றது கேட்டிருக்கேன் சார், இந்த கான்செப்ட் நல்லா சொன்னீங்க இப்படி. இதே வந்து என்னோட ஓன் ஃபேமிலியிலே இது கேட்க மாட்டாங்க. நான் அவங்களுக்கு கண் முன்னாடி தான் பேசிட்டு இருப்பேன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட் பேசுறாருங்கிற மாதிரி தான் இருக்கும்போது கனெக்ட் இருக்காது. அந்த கனெக்ட் எப்படி வருதுன்னா ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகம், அந்த கிரகம் தான் உங்களுடைய கர்ம பதிப்பு. நீங்க போன ஜென்மத்துல கூட்டு கர்மாவில் வந்து அந்த பதிப்புகள் இருக்கிறனாலதான் இந்த ஜென்மத்துல அந்த கிரகம் அத்தகைய தன்மையில இருக்கிறப்ப நீங்க பிறந்தீங்க. புதன் பற்றி சொல்லிட்டீங்க. இதோட கேதுவோட பங்கு என்ன? கேது பாத்தீங்கன்னா ஞானத்தை கொடுக்கக்கூடியவன். கேது வந்து உங்களுக்கு இந்த வலுவா இருக்கு. நிறைய கிரகங்கள் வந்து கேதுவின் சாரமாகிய மூலம் அஸ்வினி மகம் அப்படிங்கிற நட்சத்திரத்துல இருக்குது. கேது தான் கொஞ்சம் வலுவா இருக்குது, குருவின் பார்வையில் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது கொஞ்சம் வெளிநாடு வெளி மாநிலம் போகக்கூடிய அமைப்புகள், அந்நிய சூழ்நிலையில வாழ்றது,
குடும்பத்தை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறது, கொஞ்சம் ஆன்மீக உணர்வு இருக்கிறது. இப்போ நிறைய பேர்த்தோட லக்னாதிபதியே வந்து கேதுவோட சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போ நிறைய கடக லக்னக்காரர்கள் கடக லக்னத்தோட அதிபதினா சந்திரன். சந்திரன் கேதுவோட சேர்ந்துருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பேசினீங்கன்னா தெரியும், அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருப்பாங்க. ஏதோ ஒரு ஃபிலாசபி வச்சிருப்பாங்க. ஆனா கேது ஒரு ஞானகாரகன், ஏதோ ஒரு ஞானத்தை கொடுக்கும். இந்த ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு ஏதோ ஒரு மெடிடேஷன் பண்றவர், அவரை பத்தி பேசுவாங்க. அல்லது அந்த யோகி வந்து நான் ஃபாலோ பண்றேம்பாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அவர் இன்ஜினியரா இருப்பார், மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருப்பாரு, அது பண்ணுவார். ஆனா இவர் திடீர்னு இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு பேசுறப்பதான் தெரியும். அப்புறம் நம்ம ஃபேமிலி வேஸ்ல இருக்க மாட்டாங்க. என் குடும்பம், என் குழந்தை அப்படின்னு இல்லாம கொஞ்சம் ஜனரஞ்சமா யோசிச்சுட்டு, அதனால ஃபேமிலி மெம்பர்ஸை அவங்களால பூர்த்தி, அவங்களோட ஆசை பாசங்களையும் அவங்க தனிமையில இருப்பேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகாது. என்னங்க ஏங்க உங்க ஃபேமிலியெல்லாம் கொஞ்சம் இப்படி இருக்காங்க உங்களோட, நீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டன்ஸா இருக்கீங்களேன்னா, நீங்களா தான் வந்து அப்படியே இந்த வாழ்க்கையில காசு பணம்னு அலையிறீங்கப்பா, நான் வந்து ஸ்பிரிச்சுவல்லி அவேக்கண்டு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த கேதுங்கிறவர் ஞானகாரகனா இருக்கிறதுனால, அந்த ராகுங்கிறவர் போகக்காரகன், அதுக்கு எதிர்மறையான கிரகங்கள் கேது. அதாவது பற்றற்ற வாழ்க்கையை கொடுக்கும். அப்படி பற்றற்ற வாழ்க்கையை வந்து யதார்த்தமா உங்களுக்கு காமிக்காம வேற வேற பேட்டர்ன்ல உங்களுக்கு காமிக்கும். உறவுகளில் வந்து மேன்மை இல்லாமல் இருக்கும், தனித்து வாழ்றதா இருக்கும், ஒரு பிலாசபி வச்சுட்டு வாழ்றவங்களா இருப்பாங்க. அப்புறம் அவங்களோட போய் அரை மணி நேரத்துக்கு மேலே பேச முடியாது, அதுக்கப்புறம் ஒன்று வல்லுன்னு கடிச்சு விட்டுருவாங்க. அல்லது ஒரு அவங்களோட எவ்வளோ தூரம் பழகினாலும் ஒரு கனெக்டே இருக்காது. நீங்க நல்லா இருக்கிறியா, நல்லா இருக்குங்கிற மாதிரியே தான் போய் ரொம்ப மாடஸ்டிங்கிற பேர்ல, டீசென்சிங்கிற பேர்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. உங்களோட கனெக்டே ஆக மாட்டாங்க. அதானே சார் யதார்த்தம். இப்ப சில பேர் வந்துட்டு நல்லா இருக்கீங்களா சார், அப்படியா சார், இப்படி சார். சில பேர் ரொம்பவே ஃபார்மேட்டா இல்லாம வரங்க, சரிங்க, இல்ல ஒரு ஒரு டிஸ்டன்ஸ்ன்னு சொல்றது ஒரு கேரக்டர்னு சொல்லணுமா? கேரக்டர், அதாவது நீங்க சொல்றீங்க யதார்த்தம்னு சொல்றீங்க. இப்ப எல்லாருமே யதார்த்தம் அதுதான். அப்ப நீங்க அவாய்ட் யூ டூயிங் எது கேட்கறோம். இப்ப நீங்க எனக்கு ஸ்டார்டிங் ஆஃப் வீடியோல சார் எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறீங்க. நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? அப்படி நான் கேட்கறேன் யதார்த்தமா. எப்படின்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்னங்கிறது விஷயம் இல்ல. நீங்க இப்ப இல்ல சார் இப்ப நான் கஷ்டத்துல இருக்கேன்னு சொன்னா நீங்க உதவ முடியுமா? முடியாது. நீங்க கேட்கதான் முடியும் இல்லையா? அதை கேட்கறதே ஒரு பண்பு தான். நம்ம தமிழர்களோட பண்பு பாத்தீங்கன்னா, சார் எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கு. அப்ப அடமெண்டா இருக்கிறதுக்கும் அந்த கிரகத்தோட வலு அதாவது அது அந்த சோஷியல் கோஷன்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா அவங்க உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின் அதிகமா இருக்கும். உண்மையா இருக்கிறது ரைட்டு தான். அதே சமயத்துல ஒரு 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 சோஷியல் லைஃப்ல வந்து சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா, அது பண்றீங்களான்னு ஒரு கனெக்டடா இருந்தாதான். நம்ம எல்லாமே சோஷியல் அனிமல்ஸ் தானே. நம்ம அது சோஷியல் அனிமலா இருக்கிறனால தான் பேச்சு திறமை கடவுள் கொடுத்துருக்காரு. இல்லைன்னா ஆடு மாடு புலி சிங்கம் மாதிரி பாடி லாங்குவேஜோட பேசிட்டு இருக்கிற மாதிரியும் ஸ்மெல்லில் பேசுற மாதிரியும் கொடுத்துருப்பாரு. நம்ம வந்து ஒரு சோஷியல் அனிமலா இருக்கிறனால தான் நமக்கு வந்து அந்த 6ஆம் அறிவு இருக்கிறனால பண்றோம். அதுக்காக வந்து யாரோட பிரச்சனையும் யாரும் தீர்க்க முடியாது இந்த உலகத்துல. அவன் வந்து அவன் பிரச்சனையை தீர்த்துக்க முடியும். புரியுதுங்களா? அதுதான். அப்படி இருக்கும் பொழுது நான் யதார்த்தமா இருக்கிறேன்ட்டு டிஸ்கனெக்டடா வாழ்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அவருக்கும் அவர் மேல பிரயோஜனம் இருக்காது, அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. ஸோ ரொம்ப பெரிய யோகிகள்லாம் அமைதியா இருக்கிறாங்கனாலும் அவங்க வந்து அடுத்தவங்க நல்லா வரணும், இந்த மானிடம் நல்லா வரணும், அவங்களுக்காக தியானம் பண்றது, வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தவர் தான் உண்மையான யோகியா ஒழிய இந்த உலகத்துக்கு எனக்கு சம்மதம் இல்லைன்னு இருக்கிற வந்து யோகியா இருக்க முடியாது. எதுக்காக இந்த கேள்வி கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஜோதிடத்தை பத்தி நமக்கு தெரியணும். ஸோ ஜோதிடம் ஆர்வம் இருக்கு, எனக்கு இதில் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, ஸோ அதுக்கான கேள்விகள் தான் நான் உங்களுக்கு முன்னாடி வச்சேன். ஸோ அதுக்கு சூப்பராக பதில் சொல்லிட்டீங்க. இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேஸ் ஸ்டடியை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து நீங்க நிறைய பேர் கேட்குறாங்க என்னோட யூடியூப் சேனல், நிறைய இடத்துல டிவி சேனல்ல, சார் நீங்க வந்து நிறைய இதெல்லாம் பாக்குறேன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க வந்து பரிகாரங்கள் கொடுக்கறது இல்ல, நீங்க வந்து பலன்கள் சொல்லி உங்களோட லைஃப் கர்மா வந்து எப்படி இருக்குதுன்னு மட்டும் சொல்றீங்க. ஸோ பரிகாரங்கள் கிடையாது, ரெமடிஸ் கிடையாதுன்னா இப்போ உங்களை கன்சல்ட் பண்றதுனால என்ன சார் பிரயோஜனம் அப்படிங்கும் பொழுது ஒரு சிம்பிளா சிலதெல்லாம் என்ன மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் பீப்புள் நம்மளை மீட் பண்ணி பலனை அனுபவிக்கிறாங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு சில பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க ஃபேமிலியோட, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தையோட, ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஒரு ப்ரொமோஷன் ஆகி இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறாங்க. வெளிநாட்டிலேருந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறப்ப அந்த கண்ட்ரியில் வந்து ஃபேமிலியை வச்சுக்க முடியாத சூழ்நிலை. இப்போ ஆப்பிரிக்கன் கண்ட்ரி சிலது, இது மாதிரி கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு போய் இருக்க முடியாது, குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு அவ்வளோ வசதிகள் இருக்காது, எஜுகேஷன் எல்லாம் இருக்கும். அப்படிங்கிறப்போ ஆனால் அதே சமயத்தில் இன்கம் பார்த்தீங்கன்னா 50-60% அவங்க வாங்குற இன்கம் பேக்கேஜோட அதிகமாக இருக்கும், காசு சேலரி அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறப்போ சார் இப்படி ஒன்று வந்திருக்கு, நான் என்ன பண்ணா ஃபேமிலியை வந்து ஊரில் செட்டில் பண்ணிட்டு வந்து நான் கண்டினியூ பண்ணட்டுமா, அல்லது இதே கண்ட்ரியில் எனக்கு க்ரோத்தே வேண்டாம் ஃபேமிலியோடய நான் இருந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது சார். இப்போ விடவும் முடியல, பிடிக்கவும் முடியல,
அப்படிங்கிற டைம்ல நம்மளை கன்சல்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப நான் அவங்க கர்மா அடுத்த 2-3 வருஷம் எப்படி காமிக்குது, வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு திரும்பி போற மாதிரி காமிக்குதா, வெளிநாட்டுல இருந்து வேற வெளிநாட்டுக்கு போற மாதிரி காமிக்குதா, கடவுளோட பிளான் என்ன, கடவுளோட பிளான் என்னங்கிறது பாக்குறது தான் ஜோதிடம். கடவுளுக்கு எதிரான விஷயங்கள் கிடையாது. அதே சமயத்துல அவங்களோட மனைவி ஜாதகத்துல, குழந்தை ஜாதகத்துல ஊருக்கு திரும்பி போற மாதிரி இருக்கா, எப்படி இருக்குது, கடவுளோட பிளான் என்னங்கிறது பார்க்கும் பொழுது, சார் இல்ல சார், நீங்க ஒரு இடத்த மாறி இன்னுமே பினான்சியலா இன்னும் கொஞ்சம் குரோ ஆகிற மாதிரியும் வசதி வாய்ப்புகள் அதிகமா வரக்கூடிய அமைப்புகளும் காட்டுது. கொஞ்சம் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு வாழக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் தெரியுது. அதுல நீங்க இப்படி எடுக்கிறது தான் கரெக்டா வருதுங்கிறப்போ அதை கரெக்டா பார்த்து முடிஞ்சு அவங்களுக்கும் அதே மனசுல தான் சார் இருக்கு. ஆனா உங்க ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலான்னு தான் நான் கேட்கறேன் அப்படிம்பாங்க. அது மாதிரி சொல்றோம். அதெல்லாம் அவங்களா போய் 2-3 வருஷம் கழிச்சு இன்னும் கான்டாக்ட் எடுத்து, சார் அன்னைக்கு சரியான முடிவு எடுத்தேன் சார், எடுக்கிறதுக்கு நீங்க உதவியா இருந்தீங்க. இப்போ அதனால பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகி இப்போ என் பையனை வந்து ஸ்கூல்ல நல்லா சேர்த்தி இப்போ வீடெல்லாம் நிறையா இந்தியாவில் அசெட் வாங்கி போட்டு இப்போ நான் ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் பிளான் பண்ணுறேன் சார். ஒரு 65 வயசு வரைக்கும் உழைக்கணும்னு இருந்தது. இப்போ ஒரு 50, 57, 56, 57 நான் ரிட்டையர் ஆகிக்கலான் இருக்கேன். அது அந்த ரிட்டையர்மெண்ட் டைம் கரெக்டானு இன்னொரு தடவை உங்களை பார்க்கணும் சார் அப்படிங்கிறோட சொல்றவங்க இருக்காங்க. ஸோ அது மாதிரி அது மாதிரி விஷயங்கள். அப்புறம் கல்யாணம் வந்து ஒரு அதிருப்தியான ஒரு விஷயத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு போயிட்டு இருக்கு. திருப்தியாவே இல்லை. ஒரு 3 வருஷமா பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை சரியில்லை, கனெக்ட் சரியில்லை, மியூச்சுவல் ட்ரஸ்ட் இல்லை. அப்படிங்கிறப்போ இது ஃபியூச்சரா இப்படி போகலாமா, அல்லது எங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை ஏதோ இருக்குதா, அல்லது வாழ்க்கையே இப்படிதான் போகுமா, ஒண்ணுமே முடிவெடுக்க முடியாம இருக்கு சார். குழந்தைகளுக்காக நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், இது நல்லதுக்கா கெட்டதுக்கா என்னன்னு தெரியலைங்கிறப்போ அவங்க மனைவி ஜாதகம், கணவர் ஜாதகம், குழந்தைகள் ஜாதகம் பார்க்கும்பொழுது ஃபியூச்சர் என்ன காமிக்குது, கர்மா என்ன சொல்லுது அப்படிங்கிறது தெளிவா சொல்லி உன்ன ஃபியூச்சர்ல உடனே சரியாகி நல்லா வாழக்கூடிய அமைப்பு இருக்கா, இல்லை கொஞ்சம் பிரியிற மாதிரி தான் இருக்கா, பிரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இருக்கா, குழந்தைங்க வாழ்க்கை அது மாதிரி அதுக்காக அஃபெக்ட் ஆக போகுதா, எல்லாமே பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கைட் பண்றப்போ ஓரளவுக்கு ஒரு தீர்க்கமான மைண்டோட ஒரு டிசைசிவான பிளான், நமக்கு வாழ்க்கையில பெஸ்டான டெசிஷன் தான் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான மைண்டோட அவங்களால எடுக்க முடியும். நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா குழந்தைகளை வச்சே நம்ம கணக்கிடலாம், செயின் லிங்க் பண்ணலாம் எல்லாமே. அதாவதுமா நமக்கு முன்னாடி இப்போ ஒருத்தர் வந்து நம்மளை கன்சல்ட் பண்ண வர்றாரு, ஒரு ஜோதிடம் கன்சல்ட் பண்ண வர்றாருன்னா அவருடைய வாழ்க்கையை வந்து ஒரு யானை பொம்மை மாதிரி எடுத்துக்கங்க. யானை பொம்மையை வந்து நம்ம டேபிள் மேல வச்சுட்டோம். அந்த யானை பொம்மை தான் அவர் வாழ்ற வாழ்க்கை. இவரோட ஜாதகம் மூலமா அந்த யானையோட தும்பிக்கை, வால் பகுதி, இந்த சைடு ஆஃப் த காலெல்லாம் கொஞ்சம் தெரியுது. அவங்க மனைவி ஜாதகம் மூலமாக அந்த பக்கம் இருக்கக்கூடிய யானையோட வயிற்று பகுதி, அந்த காது, அதெல்லாம் தெரியுது. குழந்தைகள் மூலமா பாத்தீங்கன்னா வாய், தும்பிக்கை, அந்த நெகங்கள், வயிற்றுக்கு அடியில் இருக்கிற இடம் சுத்தம், அதாவது 360 டிகிரிஸ் தெரியறதுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஆனா அந்த கர்ம செயின் லிங்கா இப்படிதான் ஒரு கனெக்ட் ஆகும். கண்டிப்பா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரியறாங்கன்னே தெரியுது வைங்களா, கண்டிப்பா 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருந்து ஒய்ஃபோட ஜாதகத்துல கரெக்டா அந்த கன்னி லக்னமா இருந்து செவ்வாய்ங்கிற ஆகாத கிரகத்தோட புக்தியே நடக்குது. சனியும் செவ்வாயும் 7ஆம் இடத்துல, செவ்வாய்ங்கிறது கன்னி லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக வருகிறார். சனி செவ்வாய் ஒரு 5-6 டிகிரி சேர்ந்துருக்கிறாங்க. எந்த ஒரு சுப பார்வை இல்லை. அது சனியின் சாரத்திலே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே இருக்கிறார் 7ஆம் இடத்துல. செவ்வாய் வருது, சுக்கிரன் கெட்டு இருக்குது, எல்லாமே நெகட்டிவா இருக்கு. அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்டோட ஜாதகத்துல இதே ஒரு பிரியறாங்கிற ஒரு மேட்ரு வேற மாதிரி காமிக்கும். அங்க ஒரு கேது, இங்க வந்து செவ்வாய் வந்து கல்பிரிட்டா வராரு, குற்றவாளியா வராருன்னா அங்க கேது வருவார். அங்கதான் ஜோதிடம் எல்லாமே விஷயம் ஒண்ணுதான், ஆனா பேட்டர்ன் வேற, ஒரு விரக்தியை கொடுத்து காம்பினேஷன் கொடுப்போம், வேற மாதிரி கொடுப்பாரு. அங்க அப்படி கொடுத்து அவரு அந்த கேதுவை செவ்வாய் சனி பார்வை பெற்று அந்த கேது தசை நடக்கும் அவங்களுக்கு. இது கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு குழந்தைகளோட எடுத்துக்கலாம். கரெக்ட். இது அப்படியா. அப்புறம் குழந்தைங்கிறப்போ சூரியன் சந்திரன், பிதாகாரகன் என்று சொல்லப்படுகிற சூரியன், மாதாகாரகன் என்று சொல்லப்படுகிற சந்திரன் எப்படி இருக்குது, அப்புறம் இது மாதிரி பிரியறதுனால இருக்கு. அவங்களுக்கு அம்மா சைடு போறாங்களா அப்பா சைடு போறாங்களா உள்பட நம்ம சொல்லலாம்.